வீரமா நடி பாட்டெல்லாம் பலமா இருக்குது. ஓ அதுவாடி. கல்வி சிறந்ததா செல்வம் சிறந்ததா வீரம் செல்வதா என்பதை பற்றி நடனம் மூலமாக ஆடி காட்ட வருகிறார்கள் என் பள்ளி மாணவர் செல்வங்கள். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? ஒரே ஒரு தத்துவம் தான். Because money is always ultimate. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற, கணக்கு போட்ட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு
மாட்டு சின்ன சந்தன மாலை காசு பணம் கொட்டு மணி மணி கரைச்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது நாய் வித்த காசு குறைக்குது காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி போது வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு சிட்ட மாட்டு சின்ன சந்தன மாலை நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானு, பூவா இருந்தா பிடிங்கிடுவானு. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்கார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறாள் நமது பாட்டி ஔவையார். கல்வியே படைப்பிற்கு ஆதாரம் என்பதை சிறப்பாக மெய்ப்பித்து காண்பித்த இம்மாணவ செல்வங்களுக்கு கரவொலி எழுப்பி நமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிப்போம்.